இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதுக்கு அப்படின்னா அன்லாக்கிங் யுவர் ஹிப். அதாவது உங்களோட ஹிப் மசில்ஸை எந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் அப் பண்ணுறோமோ, அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளால் ப்ராப்பராக நிற்க முடியும், நடக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம பேக்கையும் பாதுகாக்க முடியும். ஸோ இந்த மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிறையா வந்துட்டு நீ பெயின், பேக் பெயின் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு காலை இப்படி சைடில் புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எப்படி தள்ளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 15 டைம்ஸ் பண்ணுங்கள். சேஞ்ச் யுவர் சைட். நீ பெயின் இருக்குது, உங்களால் இந்த பொசிஷன் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு பில்லோ சப்போர்ட் போட்டுக்கோங்க. இல்லை நீ பேட்ஸ் அவைலபிளாக இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காலை சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த காலை இப்படி கீழே உட்காரும்போது உங்களுக்கு இங்கேருந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். Change your side. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது இந்த பொசிஷன் போய்க்கோங்க, ஆல் 4 பொசிஷனுக்கு. ஸோ இதில் காலை எந்த அளவுக்கு சைடில் அப்படி கொண்டு வரீங்களோ கொண்டு வந்துட்டு பின்னாடி கொண்டு வாங்க. சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உட்காந்துட்டு இப்படி காலை வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு ரைட் சைட், லெஃப்ட் சைட். இந்த 90-90 rotation is very important exercise for your hip mobility. நல்லா 2 முட்டியும் கீழே ஃப்ளோரில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஹிப் மொபிலிட்டி எக்ஸசைசஸை நீங்கள் டெய்லியும் 20 of 2 sets இல்லை 15 of 2 sets பண்ணும்போது உங்களோட ஹிப் மசில்ஸ் வந்து அன்லாக் ஆகி உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காகவும் ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.